அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். வியாழன் பார்க்க விரைந்திடும் திருமணம், புண்ணிய குரு பார்க்க புத்திரை பாக்கியம் கிட்டும். வியாழனாகிய குருவே நேரில் வந்து தவம் செய்த ஒரு வைணவ தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பயங்கரமான போர் மூண்டது. மாண்ட அசுரர்களை உயிர்ப்பித்தார் அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார். இதை கண்டு அதிசயித்த தேவர்கள் வியாழன், அதாவது குருவின் மகனான கசனை அழைத்து, எப்படியாவது நீதான் சுக்ராச்சாரியாரிடம் சென்று அந்த உயிர்ப்பிக்கும் மருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்று வர வேண்டும் என்று கூற, கசனும் நான் திரும்பி வருகையில் பிரம்மச்சாரியாகத்தான் வருவேன் என தந்தையிடம் கூறி அளித்துவிட்டு புறப்பட்டார். அசுரலோகம் சென்று அங்கு சுக்ராச்சாரியாரின் மகள் தேவயானையிடம் காதல் செய்வது போல் நடித்து அவரிடம் இருந்து மருத சஞ்சீவினி மந்திரத்தையும் கற்றுக்கொண்டான். இதை கண்டு அதிர்ந்த அசுரர்கள் கசன் உயிரோடு இருந்தால் ஆபத்து என எண்ணி அவனை கொலை செய்து தீயிட்டு சாம்பலாக்கி அதை கரைத்து சுக்ராச்சாரியார் குடிக்கும் பானத்தில் கலந்து கொடுத்து விட்டனர். அதை அறியாது அசுரகுருவும் குடித்து விட்டார். காதலனை காணாமல் துடித்தாள் தேவயானி. உண்மையை அறிந்து கொண்ட அசுரகுரு மதுர சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகித்து கசனை உயிர்ப்பித்தார். உயிர்த்தெழுந்து வந்த கசனுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. ஏனெனில் சுக்ராச்சாரியார் உயிரிழந்து கிடந்தார். உடனே கசன் தான் கற்ற மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் தனது குருவை உயிர்ப்பிக்க கசன் கிளம்ப முற்பட்டான். தேவயானி நிலை குறித்து அசுரகுரு கேட்டபோது தான் தன் தந்தைக்கு செய்து தந்த சத்தியத்தை கூறியதுடன், தற்போது அசுரகுருவின் வயிற்றில் இருந்து தான் வந்துள்ளதால் தேவயானைக்கு சகோதரன் முறை என்று சொல்லி தப்ப நினைத்தான். தேவயானையோ ஆத்திரம் கொண்டு எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தித்து சப்த மலைகளால் கசனை தேவலோகம் செல்ல விடாமல் தடுத்தாள். மகனை காணாமல் துடிதுடித்து போனார் குருமகவான். தன் மகன் கசனுக்காக வைகை நதிக்கரையில் துறை அமைத்து தவமிருந்தார் குரு. மனம் குளிர்ந்த நாராயணன் சித்திர வேலைப்பாடுகளுடன் கூடிய தேரில் காட்சி தந்து கசனை மீட்டு தந்துள்ளார். அதனால்தான் இத்தல இறைவன் சித்திர வல்லப பெருமாள் என அழைக்கப்படுகிறார். தாயார் பெயர் செண்பகவள்ளி. குரு பகவான் துறை அமைத்து தவமிருந்த இடம் என்பதால் இது குருவின் துறை என்றழைக்கப்பட்டு பிறகு குருவித்துறை என்றானது. இத்தலத்தில் சக்கரத்தாழ்வாரும் குரு பகவானும் சுயம்பு மூர்த்திகளாக அருள் பாலிக்கின்றனர். இங்கு பெருமாள் தாயாருடன் சந்தன மரச்சிடையாலான மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கோவிலானது காலை 7:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையிலும் மாலை 3:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். மதுரையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இத்திருத்தலம். குரு பகவானுக்காக சித்திரை நட்சத்திரத்தில் சித்திரை மாதத்தில் அழகிய சித்திர வேலைப்பாடுகளுடன் கூடிய ரதத்தில் காட்சி அளித்ததால் இங்குள்ள மூலவர் சித்திர ரத வல்லப பெருமாள் என்ற பெயரில் தாயாருடன் சந்தன மர சிலையால் காட்சியளிக்கிறார். சித்திர நட்சத்திரக்காரர்கள் தங்களின் தோஷங்கள் நீங்க இந்த பெருமாளை வழிபடுவது சிறப்பு என்று கூறப்படுகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஜாதகத்தை கையில் வைத்து கொண்டு இந்த கோவிலை வலம் வந்து வேண்டினால் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிவிடும் என்பதும் ஐதீகம். இங்குள்ள குரு பகவான் யோக குருவாக அமர்ந்திருக்கிறார். குருவும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்புவாக இருப்பது மேலும் சிறப்பிக்கும் வகையில் உள்ளது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த வகையில் சுயம்பு யோக குருவாக வீற்றிருக்கும் இவரை தரிசனம் செய்தால் திருமணம் கைகூடி வரும். புத்திர பாக்கியம் உடனே கிட்டும். பொதுவாக சிவாலயங்களில் தான் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்ம தரிசிக்க முடியும். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த பதிவில்
ஒரு வைணவ தலத்தில் குரு பகவான் சுயம்புவாக இருந்து அருள் பாலிக்கிறார் என்பதை பற்றியும் அவருடைய சிறப்புக்களை பற்றியும் எப்படி வழிபட்டால் நமக்கு திருமணம் கைகூடும் புத்திர பாக்கியம் கிட்டும் என்பதை பற்றியும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்குவதற்கு எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவின் மூலமாக நம்ம அனைவருமே தெரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.